இன்று காலை டென்னிஸ் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது திடீரென அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது உடல் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடல் நாளை பிற்பகல் பெசநகர் மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. பாக்கியராஜின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலகினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இயக்குநர்கள் சமுத்திரகனி, மணிரத்னம், பாண்டியராஜன், பார்த்திபன், ஏஎல் விஜய், நடிகைகள் ராதிகா, காயத்ரி ரகுராமன், சுஹாசினி, நடிகர்கள் சரத்குமார், பிரபு, கலையரசன், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தினர். பாக்யராஜ் சார் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எங்களோட குஷ்புவோட பொண்ணோட கல்யாணத்துல கலந்துக்கிட்டாரு கோவால. நாங்கெல்லாம் நேற்று சாயங்காலம் தான் வந்தோம். அவர் முந்தா நேற்று ராத்திரியே வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாரு. இன்னைக்கு காலையில ஒரு வாக்கிங் போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் நெஞ்சுவலின்னு சொல்லியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகும்போது அவரோட உயிர் பிரிந்தது. சிரிச்சுக்கிட்டே இருந்தவர் சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்காரு. ஸோ அதனால எல்லாரும் அவருக்கு நம்முடைய மரியாதையும் ரெஸ்பெக்டையும் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். இயக்குனர் திரு பாக்யராஜ் சாருடைய மறைவு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப இழப்பு. அவரை வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவர், அதைவிட நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதாபிமானி இன்று நம்மிடையே இல்லை. இது ஒட்டுமொத்த இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்னார் அவர்கள் இன்னும் 10-20 வருடங்கள் வாழ வேண்டியது மிகவும் மன வருத்தத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார். இந்நிலையில் மறைந்த பாக்யராஜின் உடலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திரையுலகிற்கு பாக்யராஜ் அளித்த பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தனித்துவமான கதை, நகைச்சுவை கலந்த நடிப்பு, கிராமிய வாழ்வியல் மற்றும் குடும்ப உறவுகளின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் திரைப்படங்கள் மூலம் தமிழ் மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாக்யராஜின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட உலகிற்கு அளப்பரியது என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது ஒவ்வொரு படைப்பும் பொழுதுபோக்கோடு மனிதநேயம் மற்றும் சமூக விழுமியங்களை பேசும் காலத்தால் அழியாத நினைவுகளாக என்றும் நிலைத்திருக்கும். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் அவரது பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். இதனிடையே நடிகர் பாக்யராஜின் உடலுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மறைந்த துயரமான செய்தி கேட்டு நிலைகுலைந்து போயுள்ளேன். தாயுலத்தோடு அரசியல் வேறுபாடு இல்லாம யாரு நல்லது பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய ஒரு தாயுள்ளம். இந்த நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். முழு அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்வதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான விஷயங்களை ஆய்வு செய்து அரசு மரியாதை வழங்கப்படும் அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறார். அனைத்து கலை உலக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் தெரிவித்துள்ளோம். திரைப்பட நடிகரும் இயக்குநருமான நடிகர் பாக்யராஜின் மறைவிற்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மறைந்த இயக்குநர் பாக்யராஜின் உடலுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆசான் மறைந்த சில வாரங்களிலேயே அவரது மாணவரையும் தமிழ் திரையுலகம் இழந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநர்களாக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் பாக்யராஜ் என தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தனது படைப்பாற்றலால் நகைச்சுவை உணர்வு மற்றும் குடும்ப உறவுகளை மையமாக கொண்ட திரைப்படங்கள் மூலம் தமிழ் சினிமாவிற்கு இயக்குநர் பாக்யராஜ் ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவு கூறத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளார். அவரது மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில்,
தமிழ் திரையுலகின் தலைசிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதையாசிரியர், வசனகர்த்தா என பன்முக திறமையால் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் பாக்யராஜ் என புகழாரம் சூட்டியுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதேபோல் விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பாக்யராஜின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றிச் சுழன்று பணியாற்றிக் கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை.